மங்காத்தா ரீ ரிலீஸ்யா? அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விற்கலையே, என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, இதே மாசத்துல நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிரிழந்த விஷயம் நான் தள்ளி போவேன் சார். நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம், ஒரு விநியோகஸ்தரை மதிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம எல்மா பிக்சர்ஸ் எத்ராஜ் இந்த படத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால், ஏதோ எங்கிருந்து ஒரு கரும்பு தோட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை ஆனாலும் எனக்கு சினிமா மேலே ஈடுபாடு, யாருக்கு வேணாலும் சினிமாவில் ஈடுபாடு வரலாம், அது வேற விஷயம். வந்து அவங்க சினிமாவை ரசிக்கலாம், சினிமாவில் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவர் விநியோகஸ்தராக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 படங்களுக்கு மேல என்னுடைய மகனுடைய மாநாடா இருக்கட்டும், மார்க்காண்டரியா இருக்கட்டும், மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை, அது அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அத்தனை படங்களை வெளியிட்டு பார்த்தவர். அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு தாளாத ஒரு இது. அவருக்கு பாலன் என்று என்னுடைய இனிய நண்பர் தான் இந்த படத்தை வாங்குவதற்கு, இது எல்எம்எம் இந்த படத்தை தயாரித்தது என்னுடைய இனிய நண்பர் மறைந்துவிட்ட எல்எம்எம் லட்சுமி மூவி மேக்கர்ஸுடைய முரளி அவர்கள். இந்த இங்கே சரவணன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. அதை எடுக்க அவர் தயங்கிய போது, நாம் இன்றைக்கு எல்எம்எம் முரளியோட பையன் கோகுல் அவர் இது இருக்காரு, கோகுலுக்கு கூட தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது பண்ணு. நான் பட்ஜெட் எப்படின்னா, முரளி சார், சரவணன் நீங்க கேளுங்க, சரவணன் சொன்ன சப்ஜெக்ட், அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க, பட்ஜெட் சப்ஜெக்டை பாருங்க, பட்ஜெட்டை பார்க்காதீங்க. அடிச்சு சொன்னேன். அதே மாதிரி அவரால் முயன்ற அளவு அந்த காலத்தில் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் அந்த காலத்திலேயே இதில் வந்து என்னுடைய சிலம்புடைய இனிய நண்பர் என்னுடைய காதல் எழுவதில்லை படத்தில் இது பண்ணி, அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால் இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்தில் அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பார். படம் வந்து சார், என் பையன் என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட, இந்த ரீரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம், இது ஒரு ஏஐ காலம், இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன், தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தேட்டரில் பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தேட்டரில் பார்க்கவுள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேமு. நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமாக டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன் அந்த பாட்டுக்கு, தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸு, என்ன டான்சர்ஸு, என்ன கோரியோகிராஃபி, அதில் என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதில் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஃப்ரேம் ஒன்றுத்துலேயும் அது ஜொலிக்குதுன்னா, பேசிக்லி அவர் கேமராமேன், அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பற்றி பேச வந்தால் அதை பற்றி பேசணும், அதோட இயக்குனரை பற்றி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்ராஜை பற்றி பேசணும். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்துரு. இந்த படத்தில் நடித்தது என் மகன், அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமாக இருக்கட்டும், சந்தானம் எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிறும்புவோடு அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த அந்த மச்சான் மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன
மச்சான் மச்சான் பாட்டு ஒரே ஒரு பாட்டு, தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய இது, அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும். அது அந்த இளையராஜா அண்ணன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை அது அந்த 2 பேரையும் சிலம்பரசன் ஸ்னேகா 2 பேரையும் பார்த்தாக்கா, சிலம்பரசன் ஒரு எஸ், ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ், இந்த எஸ்ஸும் சேர்ந்தா டபுள் எஸ், அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ்ன்னு சொன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதை தான் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அத மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்ல, அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக், என்ன யதார்த்தமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு. நான் முத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டு அப்படி திட்டிருப்பாரு. அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய மறைந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டு அப்படியே அற்புதமா திட்டிருப்பாரு. எல்லாத்த விட அந்த காலத்துல எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் த பார்ட்டி. அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டன்ல, எங்க தோட்டத்தில் தான் எடுத்தாங்க. சரவணனுக்கு தெரியும். இன்னைக்கு டிஆர் கார்டன் சிம்பு கார்டன் அன்னைக்கு சிலம்பாட்டம் எடுத்த காலத்து கட்டத்தை கூட இன்னைக்கு வேற கட்டத்தில் மாறி இருக்கு. இது என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு நல்ல நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணா, இது ரீரிலீஸுக்கு ஒரு ஆப்டான படம் என்பதை எல்மா பிக்சர்ஸுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் வந்த படங்கள்ல லவ் ஸ்டோரிஸ் பயங்கரமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அத்தனை படங்கள் வாரணமாயிரமா இருக்கட்டும், நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம். என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில. நானே ஒரு தலை ராகம் கொடுத்தவன், ரயில் பயணங்கள் கொடுத்தவன், கிளிஞ்சல் மியூசிக் பண்ணவன், மைதிலினை காதல் எடுத்தவன், உயிருள்ள ஷா எடுத்தவன். இன்னைக்கு உயிருள்ள ஷா கூட ரீரிலீஸ் பண்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், பூக்களை பதிகாலத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனா என்னையே என் வாழ்நாளிலேயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்ச ஒரு பெரிய லவ் ஸ்டோரி விண்ணை தாண்டி வருவாயம். இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்லை சார், டி ராஜேந்தர் இல்லை, இன்னைக்கு இல்லை. அது கல்யாண பரிசு காலமா இருந்தாலும் சரி, தேவதாஸ் காலமா இருந்தாலும் சரி, வசந்த மாளிகை காலமா இருந்தாலும் சரி, மறைந்து விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் சரி, லவ் ஸ்டோரி தான். அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அன்னைக்கு இல்லைனாலும் அது ஒரு லேண்ட்மார்க் தான். அப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய், அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனா ஆக்ஷன் படமும் ரீரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸ்யா. அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ராஜா. பையனோட பிறந்த நாள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், தன்மையாக பேசணும், மென்மையாக பேசணும் அப்படின்னு மென்டலாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீரிலீஸ்லாம். பாருங்க, ஒரு தடவை ஒன்றும் இல்லை, அங்கே இந்த பேனரோட சைஸ் சின்ன அடிச்சிருக்காரு, 10:25. அவரு தான் இந்த ஃப்ரேமிங் தூக்கி நிற்கிற. அதாவது பார்த்தா கிட்ட போய் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே என் பையன்தான். அந்த என்ன 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 அந்த என்ன கலர் சாச்சுரு, என்ன பியூட்டிஃபுல்லா, என்ன பிக்சல் ரேட்டு, அப்படியே நேரில் பார்க்கறது மாதிரி ஒரு கலைஞன். அந்த பிரிண்டிங் கூட, அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி யார் எடுத்திருப்பான், அதை எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நான் ரசிக்கிறேன். நான் கலா ரசிகன். அது மாதிரி படங்கள் ஒன்றும் தமிழ் சினிமா ஒன்றும் சாதாரண சினிமா உலகம் கிடையாது. பல சாதனைகள் கொடுத்த சினிமா உலகம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி சறுக்கிக்கிட்டு இருக்கலாம். ஒரு காலகட்டம் சறுக்கினா ஒரு காலகட்டம் சரித்திரத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை இந்த படம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லணும்னா,
நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வளர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பக்கம் வறண்ட தொண்டையை பார்ப்பேனா, திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா. ஆனால் இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது வறண்ட தொண்டையை பற்றி கவலைப்படவே இல்லை. கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்குறேன், அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்குறேன். சார் அவர் சொன்னார் பாருங்க சார், காலத்துக்கும் வாலி என்ன எழுதின தமிழனை பற்றி ஒரு தமிழை பற்றி ஒரு பாட்டு. இந்த பாட்டு படத்தில் கேரக்டர் செக்ஷன் பேரே தமிழியா? அதுக்கு என்ன காரணம்? உளுந்தூர்பேட்டை சண்முகம் பையனுக்கு பச்சை பேர் சரவணன். சிலம்பரசன் நடிச்ச படம் சரவணன். டிஆர் டைரக்ட் பண்ண படம் எங்க வீட்டு வேலை. எங்க வீட்டு வேலை நடிச்சது அந்த காலத்துல நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துல கலக்கின சங்கீதாமா இருக்காங்களே, அவங்க என்னுடைய எங்க வீட்டு வேலை படத்துல சிலம்பரசனுடைய அந்த 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 காலத்து படத்தில் நடிச்சவங்க. அந்த அப்படிப்பட்ட சரவணன் குடும்ப நண்பர், அந்த தமிழ் பெயர், அவங்க அப்பாவோட பேர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். என்ன முருகனை பத்தி எத்தனை பாட்டு, என்ன நயம், என்ன கலைநயம், என்ன கவிநயம். அப்படி எழுதினவரோட பையனுடைய படைப்பு. படத்துக்கு தலைப்பு வைக்கணும்னா தமிழ், கதாநாயகன் பேர் தமிழியா, படத்தோட டைட்டில் சிலம்பாட்டையா. என் பையனுக்கு நான் வச்ச பேர் சிலம்பரசன். அதை அழகா எடுத்து சொன்னது. எனக்கு பிடித்த ஒரு பெரிய 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம். எனக்கு பிடிச்சது அந்த இளங்கோவன். என்னால வாழ்க்கையில் வாட முடியாது. இளங்கோவன் படைத்தது அந்த சிலம்பு. இந்த ராஜேந்திரன் கண்டெடுத்தது இந்த சிலம்பு. எனக்கு கிடைச்ச ஒரே சிலம்பு இந்த சிலம்பு தான். அவன் காற்சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினான், நான் என் கையில் கிடைத்த சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினேன். அப்படிப்பட்ட என் மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயரை வைத்து, அந்த சிம்பு என்ற பெயர் கூட சிலப்பதிகாரத்தின் அடுத்த இதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ சிலம்பரசன் சுருக்கி சிம்புனோ, அதையும் தமிழோட தான் கூப்பிடுவேன். என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்குள்ளேயே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தையே கடிச்சு சாப்பிட சிலம்பு, அப்படி கரும்பு சாப்பிட்ற மாதிரி சிலம்புன்னு அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தவன் சார். அதாவது எல்லாரும் எத்திராஜிங்க எல்லாரும் பையனை பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ஃபைட்டு, போட வாங்கடா குத்து, அட்ரா, ட்ரம் அடிக்கணும், ட்ரம் அடிக்கணும், பீட்டோட அடிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன். இப்பவும் ட்ரம் அடிப்பேன்னா, ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம் அடிக்காம இருந்ததுனால தான் தம் பிடிச்சி நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல, அதெல்லாம் சும்மா பேசுறேன்ல. இப்பவும் பேசுறேன்ல. அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா.comல, சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆரை பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. டிஆரை பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல, டிஆரை பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம். மைக்குனா எனக்கு பிடிக்கும், மைக்குக்கு என்ன பிடிக்கும். இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணை உயிருக்குயிர நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா. அதான் காதல். லவ் என்பது கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் நீ ஒன்ன பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல, உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல். என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறான். அதனாலதான் உயிரில் ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருது. ரீரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதில் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்தில் இந்த தேட்டர் லேப் தேட்டரை பிரசாத்தில் நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஒரு சூழ்நிலை இல்லை,
எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா, நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, எத்திராஜை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், இதே 6ஆம் தேதி உயிருள்ள விஷயம் ரீரிலீஸ் பண்ணோம். எனக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மைதிலினிக்கு அதை ரிலீஸ் பண்ணேன். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன். 214 நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாதமோ என்னமோ, அதனாலயா. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் தான் என் மனைவி பிறந்த நாள். என் மனைவி பிறந்த நாள் இந்த மாதத்தை பிடிக்குமா, இல்லை காதலர் தினம் வர்றதுனால எனக்கு பிடிக்குமா, இல்லை என் மனைவி மேலே இருக்கக்கூடிய காதல் உயிருள்ள ஒரு விஷயம், உயிருள்ள ஒரு விஷயம், இந்த காதல் இருக்கிறனால இந்த மாதம் பிடிக்குமா. இந்த மாதத்தில் இந்த அதுவும் பிப்ரவரி 6 எனக்கு இந்த பிடிச்ச தேதி. நானே டிஆர், எனக்கு பிடிச்சது 6. அதனால 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். எத்திராஜ் வந்தார். எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த 6 மாதிரி இருக்கு. இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர், அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 6ஆம் தேதி நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க. சரின்னு 6ஆம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்தேன். நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன். அங்கேருந்து இந்த ராஜா வந்து, உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரசாத் தேட்டர் நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுப்போம்னு இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டார். ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் எத்திராஜ். எத்திராஜ் பேரில் பார்த்தாலும் ஒரு ராஜா, இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா. ஒருதலை ராகத்தில் கதாநாயகன் பேர் ராஜா, அது மட்டும் இல்லை என் பேரே உண்மையிலே ராஜா. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா. இதை ஏன்னு கேட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறோமே. என் பையனோட பிறந்த நாளில் அதை பிறக்க வைப்போம். ஒரு மியூசிக் கம்பெனி, இன்னைக்கு மியூசிக் கம்பெனியில் பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் பேசுனா தலைப்பு மாறிடும், அதை மறுபடியும் தனியாக பேசுகிறேன். இன்னைக்கு வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும், கண்டதையும் பேசுனா அது முறை இல்லை. அதனால கொடுத்துட்டேன். இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன், இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன். சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன். என்னை கொடுத்து தானே சார் என் பையனே வந்தான். என்னை கொடுத்து என் பையனுக்காக என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். இடத்த கொடுத்தேன். என் பையனுக்கு நான் தடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு இடத்த கொடுத்தேன், என் பையனுக்கு படத்தை கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு சரவணன் சொல்ற மாதிரி இத்தனை 5 வருஷம் இல்லையா, 50 வருஷம் வந்தா கூட நாங்க சிம்புவோட ரசிகன் இருக்கான் பாரு. சிம்புவோட ரசிகன், யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்கக்கூட, அப்படி ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன். இன்னைக்கு காலையில் நம்மளுடைய சூலம் படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. யூடியூப்ல பார்த்தேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சேன். ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்கு, நான் 8:30 மணிக்கு, நான் 8:30 மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ராஜா ஹேருக்கெல்லாம் ரெடி 8:30 மணிக்கு வரும். இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார். அடப்பாவி, என்னப்பா இப்படி சொல்கிற? நான் காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டேன். நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு. ரயில் பயணங்களில் போய் காலையில் 6:40க்கெலாம் ட்ரெயினை பிடிக்கணும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். ரெடியாகி என்னன்னு கேட்டால், என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸில், என் பையனோட ரீரிலீஸில் இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையா என்னுடைய ஆர்வம். அதுக்காக எனக்கு என்ன கேட்டால் விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்காக தள்ளி வரேன். என் பையனுக்காக தள்ளி வராமல் நான் யாருக்காக தள்ளி வருவேன்? அது மட்டும் இல்லை, இதே மாதத்தில் ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிரிழந்த விஷயம் நான் தள்ளி போவேன். சார், நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பராக பார்க்குறேன். அவர் என் கலை உலக நண்பர். நான் புளியிலேயே போய் புடின்னு பிடிச்சாள். அதனால் விட்டுருங்க. அதனால் இன்னைக்கு பேசுனதில் ஏதாவது ஒரு கிளி பேசுனதில் வந்து வந்தார் டிஆர் என்ன எல்மாவை பற்றி பேசுகிறாரு, ஏதாவது ஒரு கில்மாவை பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பற்றி எல்மாவை பற்றியும் பேசுவேன், சினிமாவை பற்றியும் பேசுவேன். இப்படி கிளுகிழுப்பாக கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர்.
அதனால் இன்னைக்கு காலையில் அவர் நான் பேச வந்தது என்னன்னு கேட்டால் பாஸ்கர் பேசுனதை பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் காலைல பேசுகிறாரு என்னன்னு கேட்டால் டிஆர் வந்து அந்த காலத்தில் என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகையில் பணியாற்ற நண்பர்களாக இருக்காங்க. அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாரு. டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான், தேட்டருக்காரங்க வந்து ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா 25 10,000 என்ன கேட்குறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார். யார் வந்தாலும் அந்த தன்னுடைய ஏன்னா உன் வீட்டில் உடம்பு சரி அவர் பேசுனது அப்படியே சொல்கிற உன் வீட்டில் உடம்பு சரியில்லையே இந்த வச்சுக்க உனக்கு இது உன் புள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதை சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன்னு ஒன்று சொன்னார். அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு என கேட்ட தாய். என் பையன் அப்படி நடிப்பான், என் பையன் இப்படி நடிப்பான், என் பையன் அப்படி திறமை உள்ளவன், அதில் எல்லாம் எனக்கு இல்லை சார். அவர் சொன்னார்ல யாராருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன். ஆனால் வெளியில் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில் தெரியாமல் உதவி பண்ணுவான்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப காலையில் ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம், இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லக்குள்ள காலையில் பார்க்குறேன் என் பையன் சிலம்பை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு திரையுலகத்தில் அவங்க அப்பா ஒரு சாதிச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனர், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா. சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது. ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் அன்பு அண்ணன் சிவகுமார சாரை வச்சு கூட வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அவங்க அப்பா, என்னுடைய இனிய நண்பர். அவரு என் பையனை பற்றி சொன்னது எதற்காக சொல்லுகிறேன், நாம் வாழும் போது எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பதிக்கக்கூடிய தடம் தான். நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கையா தர்மம். இது வந்து நீங்க பத்திரிகையில போடணும், மீடியாவில் போடணும், என்ன வந்து வெளியே லைம்லைட்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மேய்க்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம், நான் சேர்த்து வச்ச புண்ணியம். போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறத பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான், சிம்பு. சிலம்பாட்டத்தை பற்றி பேசுகிறேன். சிம்பு வந்தான். அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குற எனக்கு கொஞ்சம் தருவியா? அந்த பையன் நிறைய பணம் இருக்கு எனக்கு வேணும்னா. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும். சாக்லேட் வாங்க போகிறேன். இல்லை, நான் கொடுக்க போகிறேன்னா. யாருக்குன்னு கேட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே அது மாதிரி நான் கொடுக்கணுன்னா. அந்த பணத்தை நான் உடனே உள்ளே போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பார்க்குறேன் சார். இது வந்து கற்பனை அல்ல சார். ஒவ்வொருத்தன் தான் வச்சுக்க பணம் என்றது கூட இல்லை. அப்படியே அந்த கட்டாக இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கண்ணு அப்படியே தாராதாரே ஒடிஞ்சிச்சு சார். ஐஎம் லிட்டில் ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் இருப்பேன். என் தந்தை போல நானும் பேரெடுப்பேன், எல்லோரின் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிப்பேன்னு சொன்னேன். வள்ளலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன், வள்ளலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷார்ட் வச்சு எடுத்திருப்பேன். அப்படி ஒரு பையனா என் பையன் இருக்கிறான்னு சொன்னா என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சார், வளர்த்தேன். எப்படின்னு கேட்டாக்கா சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லுவேன். நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார். நீ கல்வி தந்தை, கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மாதிரி இருக்கணும்? நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம். அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோலை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞராட்டம். அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம். அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆட்டம். கலையான நடிப்பு என்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம். அதை போல அசால்ட்டா அலட்டி கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம்.
அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜயாட்டம். அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கர்ணனாட்டம். நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம், நீ வாழ வேண்டும் வள்ளலாராட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பல ஆட்டம் ஊரிலே நான் பார்த்ததுண்டு, பல ஆட்டம், மானாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு, பல ஆட்டம். என்னாலும் ஆட முடியும் பல ஆட்டம். ஆனால் என்னால் ஆட முடியுமா என் மகன் சிலம்பாட்டம்? முடியாது. அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம். அப்படி ஆடி படம் தான் சிலம்பாட்டம். அதாவது கையில கம்பு கிடைச்சா அதை வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம் அது அந்த சிலம்பாட்டம். நான் என் கையில் கிடைத்த சிம்பு வைத்துக் கொண்டு ஆடி ஆட்டம் தான் என் வாழ்க்கையில் சிலம்பாட்டம். அன்னைக்கு நான் என் பையனுக்கு சிலம்பரசன் வைத்த பெயரை எடுத்துத்தான் நம்முடைய சரவணன் அவருடைய படத்துக்கு சிலம்பாட்டம் என்று வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு பார்த்தால் அவருக்கு சிலம்பரசன் என்று பெயர் எடுத்தேன். சிலம்பரசன் என்ற பெயரில் சிலம்பை எடுத்தார் சரவணன். இன்றைக்கு வெற்றிப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசன் என்பதிலிருந்து நம்முடைய கலைப்புலி தானி தயாரிக்கும் அந்த படத்துக்கு அரசன் என்று பெயர் வைத்திருக்கின்றார். நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் அரசனாக ஒரு பக்கம் சிலம்பாட்டம் படத்தை பிறந்த நாளிலே வெளியிட்டு ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்று நினைத்த எத்திராஜுக்கு என் மனமார்ந்த நன்றி, இயக்குனர் சரவணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, தயாரிப்பாளர் நம்முடைய குகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, எல்எம்எம் பிக்சர்ஸ் அவர்களுடைய தயாரிப்பாளர் நம்முடைய கோகுல் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த காலை நேரத்திலும் கூட இவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய ராஜா அழைத்த அழைப்பை ஏற்று இந்த சிலம்பாட்டம் படத்தின் இந்த சிறப்பு காட்சியை இன்றைக்கு இந்த காட்சியை மகிமைப்படுத்திய மீடியாவை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேல எனக்கு வார்த்தையே இல்லை. எல்லாத்துக்கும் மேல உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப மன நிறைவோடு போறேன். வீட்டுக்கு புறப்பட்டு போறேன். வீட்டுக்கு போய் என் பையனோட பிறந்த தினத்துக்காக ஏன்னு கேட்டா இதே இடத்துல இன்னும் ஒரு சில தினங்கள்ல உயிருள்ள ரட்சா படத்தை ரீரிலீஸுக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வருவேன். அப்பயும் நான் உங்களை சந்திப்பேன். இன்னைக்கு நான் தள்ளி போறது என் பையனுக்காக தான். ஒரு வேளை நான் தள்ளி போனாலும் லேட்டானாலும் லேட்டஸ்டாக வந்துடுவேன். உயிருள்ள படத்தை டிஜிட்டலாக பண்ணியிருக்கேன். பயங்கரமாக ஒரு 38 நாள் மியூசிக்கலை ரீமிக்ஸ் பண்ணி 4K ரெசல்யூஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாடுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கணும், ரசிகர்களோட ஆதரவு. உங்கள் ஆதரவு கிடைச்சாதான் ரசிகர்களோட ஆதரவு கிடைக்கும். அதற்கு இந்த மேடை இன்னைக்கு உங்களை அழைப்பதற்கு ஒரு இதாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட என்னுடைய பையனுடைய சிலம்பரசனுடைய பிறந்த தினத்தை ஆத்ம அறக்கட்டளையின் சார்பாகவும் அகில இந்திய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய ஹிந்தி பிரச்சார சபா இல்லத்துக்கு அருகாமையிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்க அங்கே தான் சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்காக சிலம்பாட்டம் எங்களுடைய இந்த யூனிட்டுக்காக ஒதுக்கி நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் காலத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.